குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாக மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே சொல்லியாச்சு, 7.5 சனியோட துவக்கத்தில் இருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி உட்காந்து விரையாதிபதியாகவும் உட்காந்து ஒரு டபுள் சனியாக வேலை செஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அங்கே உச்சம் பெற்று இப்போ செவ்வாய் வீட்டுக்கு வர போறாரு. அதே மாதிரி 5க்குரியவர் சூரியன் இப்போ 12ஆம் இடத்துல சனியோட இருக்காரு. ஓகே, 5ஆம் இடம் சூரியன் 12ஆம் வீட்டில் சனியோட அப்படின்னு இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு. அப்போ அந்த மனம் போய் சனியும் விரையாதிபதி ஸ்தானத்தில் உட்காரும் போது நாம செய்யக்கூடிய செயல்களை சில விரயங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ன மாதிரியான விரயங்கள்? மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ஓகேங்களா, அவர் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாவும் இருக்காரு, லாபாதிபதியும் இருக்காரு. அவர் போய் என்ன பண்றாருன்னா 12ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. பாதகாதிபதி மறையிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியான சனி 12ஆம் இடத்துல மறையும் போது, அதுவும் 5க்குரிய சூரியன் அங்க இருக்கும்போது, தொழில் சில இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு விரயம் செய்து ஒரு தொழில், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்காது. சில விரயங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஒரு விரயம் இல்லாம உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு தொழில் இப்ப ஸ்டார்ட் ஆகாது. ஒரு விரயம் பண்ணினாதான் ஸ்டார்ட் ஆகும். தேவையில்லாத காசு செலவாகும். அதுதான் அதுக்கான மீனிங், கரெக்டான மீனிங்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு இன்டீரியர் டிசைனுக்கு வந்து நீங்க பிளான் பண்றீங்க, அழகா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஆனா தப்பா பண்ணிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 5 லட்ச ரூபா பண்ண இடத்துல ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா விரயமாகும். ஆனா அந்த காரியம் நடக்கும். ஆனா அதுக்கான நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் இல்லையா? இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு விரயம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஆனா தொழில், புது தொழில், அந்த ஒரு தொழில் ஸ்தானம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஹ் செவ்வாயோட இணையும் போது, புதனோட இணையும்போது, ஏன்னா புதன் வந்து இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாரு, உங்களோட முயற்சி ஸ்தானம் எல்லாமே பலமாக போகுது. நிறைய கோவில் ட்ரிப்ஸ், நிறைய பயணங்கள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரப்போகுது. இதுல முக்கியமா கவனமா இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு என்றால் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேத்துக்கு வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் சிரசு அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து இப்ப சனி பகவான் உட்காரும்போது மந்தத்தன்மை கொடுப்பாரு. ஏன்னா இப்ப பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வருது, அடுத்தடுத்து ஆன ஒரு விஷயங்கள், காலேஜஸ் செய்யறதுக்கு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் கொஞ்சமா பார்த்து நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி சூரியன் வந்து இப்போ அழகா வந்து உங்களுடைய லக்னாதிபதியான ஒரு வீட்டுல உட்காரும் போது, மேஷ லக்னத்தில் உட்காரும் போது அந்த இடத்துல பரணியும் இருக்கு இல்லையா? அப்போ வந்து மீடியா சம்பந்தப்பட்ட தொழில், இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப 12ஆம் இடம், இந்த லாட்ஜ் தொழில், மீடியா சம்பந்தப்பட்ட தொழில், நிறைய பேர் லாட்ஜஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, இன்னும் ஒரு 2 3 ஹோட்டல்ஸ் கட்டுவீங்க. இப்போ இந்த காலகட்டத்துல வந்து பெரிய பெரிய, அதாவது உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து ரீதியான விஷயங்கள் எல்லாமே நிறைய கிடைக்க போகுது. அப்போ தொழில்ல ஒரு விரயம் செய்து நிறைய வருமானங்கள் ஈட்ட போறீங்க. ஆனா சில ஸ்ட்ரெஸ், அந்த பிரச்சனைகள் கொடுத்தாலுமே இது வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா தான் போகும். குடும்பத்துல நிறைய பொருட்களை வந்து நீங்க அழகா வாங்க போறீங்க. விரயமாயி சுப விரயம், சுப விரயங்கள் மூலியமாக பொருள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே வந்து வாங்க போறீங்க. ஸோ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. உங்களோட சுயஜாதகத்துல உங்களுடைய சனி, அதாவது 10க்கும் 11ஆம் இருக்கக்கூடிய சனி உங்க சுயஜாதகத்துல எங்க இருக்காரு, அதோட இம்பாக்ட் இந்த 12ஆம் வீட்டுல கொடுக்கும். இப்போ ஒரு வேளை வந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா 2க்குரிய சம்பந்தப்பட்டவர் பண்ணணும். குடும்பத்துக்காக விரயம், அந்தந்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட வேலை செய்யும். அது வந்து கனெக்ட் ஆகும், அதோட பார்வைகள் மூலியமாக எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ அது 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல வந்து சில ஒரு சொல்லக்கூடிய வாக்குகள்ல தாமதமாகும், ஆனா செய்வீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பாக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம், அதாவது இந்த மாசம் வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூரியனும் சனியும் 12ஆம் இடத்துல, சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கு இந்த மாதத்திலேயே. இந்த மாதத்துல ஏதாவது ஒரு நாள் கட்டாயம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த இது உங்களுடைய இதுக்கு வரும். சூரியனும், ஏன்னா உங்களுக்கு 5 குடையவர் சனியோட சேரும்போது முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும், குலதெய்வத்துடைய ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதம் வந்து நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. எத்தனை வித தோஷமா இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஜாதக ரீதியா தோஷங்களாக இருந்தாலும் சரிங்க,
கட்டாயம் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள்லருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வமே எதுன்னு தெரியல அப்படின்னா, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வங்களுக்கெல்லாம் குலதெய்வமா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி விளங்குறதுனால, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. உங்கனால என்ன முடியுமோ அத கட்டாயம் செய்யுங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரவுக்கேத்த அதாவது செலவுகளும் இருக்கும். நீங்க வருமானம் வருது, ஒரு ரூ. 1000 வருமானம் வருது அப்படின்னா, அதுக்கு உண்டான செலவும் காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா கட்டாயம் வருமானம் வரும். ஏன்னா 2 கூடைய சூரியன் 12ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அதுவும் சூரியன் கூட சேர்றாரு. உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சனி கூடயும் சேர்றாரு. அதனால வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. ஆனா, நெறைய அலைச்சல் இருக்கு. அதே மாரி அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியா சில உபாதைகளும் குடுக்கும். அதனால உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க சமாளிக்கணும். 2வது தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சிறப்பான பலன்கள உங்களுக்கு குடுத்துரும். தொழில் ரீதியா நெறைய வளர்ச்சி தான் இருக்குது. நீங்க அதனால கவலைப்பட வேண்டாம். நமக்கு வந்து இந்த மாரி கடன் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களுக்கு வந்து தீர்வா அமையும். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும். அந்த மாரி அமைப்ப குடுக்கும். அதே மாரி 11ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்லாம் இருக்காரு. அப்புறம் 6க்குடைய புதனும் இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்புகள குடுக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. வருமானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 2, 7க்குடைய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்புங்கிறதுனால, சுக்கிர பகவான்னால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மகாலட்சுமியோ அல்லது கஜலட்சுமி வழிபாடோ பண்ணுங்க. அது நீங்க எல்லா கோவில்கள்லயும் கட்டாய கஜலட்சுமி இருப்பாங்க. கஜலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க நெனச்ச வருமானம், நீங்க நெனச்ச தொகை அப்படிங்கிறது கட்டாயம் வருங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். இது வந்து என்னன்னா, லக்ஷ்மியோடைய பரிபூரண அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியா நெறைய அலைச்சல்கள தான் நீங்க மேற்கொள்ற மாரி வரும். என்னடா இது இவ்வளோ தூரம் அலையணுமா? இவ்வளோ தூரம் அலையணுமான்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணும். ஏன்னா, வே வே உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி வேற வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சூரியன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு. 3 கிரகம் இருக்கு. அதனால டிராவல் அப்படிங்கிறது உறுதியா இருக்குது. ஆனா, அதனால ஹெல்த் நீங்க சரியா சாப்பிட முடியாம, இந்த மாரி பிரச்சனைகளும் நீங்க கையாள்ற மாரி வரும். அதனால கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கிரன் 12ல உச்சமா இருக்கிறது நல்ல தூக்கம் வரும். படுத்தோனே இவ்வளோ நாள் தூக்கமே இல்லைன்னா கூட, இந்த வாட்டி வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதே மாரி ஏன்னா இந்த 7 சனி கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப ப படபடன்னு இருந்திருக்கும். ஏதோ ஒரு இத நெனச்சுட்டு தூக்கம் வராம இருந்திருக்கும். இந்த மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் தான் உங்களுக்கு கிடைக்காது. தொழில்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதே மாரி வெளிநாடுகளுக்கு சென்று அதாவது தொழில் ரீதியா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு அமைப்புகள் இருக்குங்க. நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. 6 கூடயவர் ராகுவோட சேர்ந்திருக்கனால, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க மேல ஏதாவது ஒரு பொறாமையோ, அல்லது வேற ஏதாவது ஜெலஸோ, உங்கள வந்து கீழ இறக்கணுமோ, இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அதனால வந்து நீங்க உங்களுடைய ஒர்க் உண்டு, நீங்க உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா, பொறுமையா போங்க. ஆனா ராகுவோட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. அதே மாரி உங்களுடைய ராசி அதிபதி ஏப்ரல் 2ஆம் தேதி ஓகேங்களா? அதாவது பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வந்துர்றாரு. இப்போ மீன ராசி அங்க வந்து சனி வேற இருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து பொதுவா உங்களுடைய ராசி அதிபதி சனியோட சேர்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. அதனால வீர ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. சிறப்பானது கிடையாதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைம்ல வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போணும். அது மட்டும் இல்லாம கூட வேலை செய்றவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவா எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிடாம, கருத்து சொல்லாம இருக்கிறதே பெரிய பரிகாரம் தாங்க. ஏன்னா, அத நீங்க சொல்ல போயி, உங்கள வந்து எதிர்த்து பேச முடியாதவங்க, எதிர்வாதம் வைக்க முடியாதவங்க எப்படி பழிவாங்கலாம் நீங்க அப்படின்னு உங்கள நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாம. ஸோ நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் ஆனா வந்து அவங்க அது ஒரு டைம் வர வரைக்கும் இருந்துட்டு பழி வாங்குவாங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள
அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய வளர்ச்சியில மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கட்டாயம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு இந்த மாசம். அதே மாரி இந்த வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 6 புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அதனால ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியனோட சேரும்போது, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்கல்ல, திடீர்னு ஒரு போஸ்டிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. அதனால காசு பணம் அப்படிங்கிறதும் சரி, உத்தியோகமும் சரி, இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல அதாவது எக்ஸாம் டைம்ல வந்து என்னன்னா, ரொம்ப கொஞ்சம் ஃபியரா இருக்காதீங்க. ஏன்னா புதன் ராகுவோட சேர்ந்திருக்கனால, படிச்சதே வரணும் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு மனசுல படபடன்னு இருக்கும். கவலையே படாதீங்க. நீங்க உங்கள் தெய்வத்த வணங்குங்க. ஆல்ரெடி நான் பரிகாரம் சொல்லியாச்சு. எக்ஸாமுக்கு போகும்போது நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு போங்க. அதே மாரி உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, ரொம்ப சிறப்பான பலன்கள். நீங்க படிச்ச அப்படியே வரும். அது இல்லாம கேள்வி வந்திருக்கிறது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த கேள்விக்கு உண்டான ஆன்ஸர் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. புதன் ராகுவோட சேர்றது, அதே மாரி சூரியனோட சேர்றதெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா, கல்விக்கு உண்டான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வையிலயும், சுக்கிரனுடைய பார்வையில இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அப்படி பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது காலேஜ் படிப்பா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிப்பா இருந்தாலும் சரி. அதே மாரி வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க. நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதே மாரி நீங்க இவ்ளோ நாளா ஒரு விஷயம் வேணும் வேணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இது நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நெனச்சிருப்பீங்க. அது ஒரு அதிர்ஷ்டமா உங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல இருக்கு. அப்ப பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மேச ராசியில இருக்கவங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஆனா அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாவே வரும். அந்த மாரி அமைப்பு. அதே மாரி செவ்வாயும், சனியும் சேர்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏப்ரல் 2ஆம் தேதி, பங்குனி மாசம் 19ஆம் தேதி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கப்புறம் இந்த மாச கடைசியில தான் அது வருது. அந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்துல வந்து என்ன சூழ்நிலை இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. ஆனா, அவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். நைட் டைம் டிராவல் பண்ணாதீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சர்ஜரியோ அல்லது வந்து இந்த அம் சமைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அடுப்பு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. இல்லன்னா தீக்காயமோ அல்லது சின்ன ரத்த காயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி முகம் தெரியாத நபர்கள், அதாவது ஏதாவது ராங் கால் வருது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பேசாதீங்க யார்கிட்டயுமே. டக்குன்னு வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டு, உங்களோட நம்பர் சொல்லுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னா, ஒரு நல்ல கிரக சேர்க்கை இருக்கும்போது நல்ல பலன்கள் வர மாரி, ஒரு கெட்ட கிரக சேர்க்கை இருக்கும்போது கெட்ட பலன்கள் வந்துரும். திடீர்னு ஒரு ஓடிபி கேட்டு அத சொன்னீங்க அப்டின்னா, அப்படியே நம்மளுடைய பணமெல்லாம் போயிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள். அதே மாரி அரசியல் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, நீங்க இந்த இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையான காலகட்டம் தான். ஒர்க் பிரஷர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு 12ஆம் இடத்துல கிரகங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா 12லேருந்து 6 பாக்குது. அப்ப கடுமையான உழைப்பு. தூங்குறதுக்கே நேரம் இல்ல. ஆனா தூக்கம் வந்து கெஞ்சும். "எப்படியாவது தூங்கிரு" அப்படின்னு கெஞ்சும். அந்த அளவுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஆனாலும் அதுக்குண்டான அதுக்குண்டான காசு பணம்லாம் வந்துரும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கலைத்துறைக்கு உச்சகட்ட வளர்ச்சி. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் வரும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கெல்லாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துறது, ஒரு அவேர்னஸ் இது கிரியேட் பண்றது, இந்த மாரி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்ல காசு பணம் சம்பாரிக்க முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு. ரொம்ப, ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் வந்துரும். அஷ்டமத்து சனிங்கிறத விட 7 சனி வந்து மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கக்கூடியது தான். சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமா இருக்குது. நீங்க வந்து என்னன்னா, நல்ல வழிபாடுகளும், பிரார்த்தனைகளும் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்களும் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஜோசியர் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு தனி ஜோசியர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் கேட்டு பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு. ஆனா, இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. நெறையா அம் இடங்களுக்கு போறது, பிரச்சாரங்களுக்கு போறது, இந்த மாரி அமைப்புகள். ஏன்னா 12ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கனால அலைச்சல்கள் தான். அப்ப நெறையா வந்து என்னது
பிரச்சாரங்களுக்கு செல்றது, விடிய விடிய வேலை பார்க்கறது, அதாவது தூக்கம் வந்து ரொம்ப கெஞ்சும். பொதுவாவே மேச ராசிக்கு வந்து தூங்கு தூங்குன்னு வந்து சொல்லும். உங்களுடைய உடம்பு சொல்லும். ஆனா, நேரம் இல்லாம இருக்கும். அப்படி ஓடுவீங்க. ஆனா, அதே நேரத்துல காசும் நல்லா வரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து என்னன்னா, நல்ல காசு, பணம் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்துல உங்களுடைய ஹெல்த் ரீதியாவும் நீங்க பார்த்துக்கணும். உடல்நிலை ஏன்னா, 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த நெறைய பாக்குது கிரகங்கள். அப்போ வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகளும் வந்துரும். அதனால நீங்க உழைப்புக்கு ஏற்ற ஓய்வும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும். அதனால தூங்குறதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வந்து வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது.
சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாற்றுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ராகுவோட சம்பந்தம், அதை தவிர புதனோடு சேர்ந்துருக்கார். 11ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கார். மிகவும் வேகமாக சிந்திக்கக்கூடிய, வேகமாக வேலை செய்யக்கூடிய, வேகமாக செல்லக்கூடியவர். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அதாவது டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதன் பிரகாரம் ஓடக்கூடிய ஆட்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருத்து. அதாவது 6/3/2026 சனி பகவான் வேறு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மீனத்துக்கு வந்துட்டார். 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த காரியங்கள் எல்லாமே பொறுமை காத்து மெதுவாக பண்ணுறது நல்லது. சில தடங்கல்கள் வரும், இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்துல பார்த்தாலேனால் குரு இருக்கார். குருவும் முயற்சி ஸ்தான அதிபதியான புதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். எந்தவித முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா வக்கரமாக இருந்த குருவும் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறது. 17/3/2026 அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்பவுமே பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி, சூரியன் 2 பேரும் இருக்கா. அதனால் தேவையற்ற செலவுகள், மனக்குழப்பங்கள், அதை தவிர தூக்கமின்மை, தூக்கம் கலைந்து போகக்கூடிய, தூக்கம் இருக்கக்கூடிய நிலைமை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பதட்டம் வரக்கூடிய வாய்ப்பு. பொறுமையாக பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகப்பட்டு நிச்சயமாக பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறைத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. என்ன ஒரே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா சுக்கிரன் கூட இருக்கார். உச்சம் பெற்ற சுக்கிரன், சப்தமாதிபதி, 2/7க்கு உண்டானவர் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே அதாவது அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். வார்த்தைகளில் மாற்றங்கள் இருந்தாலும் அது சுமூகமாக தீர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ஒரு 15 நாள், அதாவது 27/3/2026 சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே வர்றதுனால உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுகளாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் 1/4/2026 அன்றைக்கி மாறுறார். அதாவது 12ஆம் இடத்துக்கு வர ராசி அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால சற்று மனக்லேசங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல பார்த்தேன்னா 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீன ராசி, குருவினுடைய வீடு, செவ்வாய்க்கு நல்ல ஒரு ஏற்றமான இடம். அது தவிர பார்த்தாலேயானால் சூரியனோடு சேர்ந்திருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, ராசி அதிபதி, 5ஆம் அதிபதி 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று மனக்லேசங்கள், மனத்தாங்கல்கள், பண்ண முடியுமா முடியாதா, தனக்குள்ளேயே ஒரு மனசோர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி கண்டு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே புதனுடைய மாற்றங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 6/4/2026 புதனும் 12ஆம் இடத்துல நீச்சமாறார். நீச்சமானாலும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது.
அதாவது 3, 6க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவாளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர 12ஆம் இடத்துல போய் பரிவர்த்தனை யோகம் வருது. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். இந்த கவிதை எழுதுகிறவா கட்டுரை எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனக்லேசங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்னைக்கு அப்படின்னா 5/4/2026 7/4/2024 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் வந்து பார்த்தோன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால், வெளியூர் வெளிநாடு போக வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இதில் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி அது கல்யாணம் பண்ண முடியாது பங்குனி மாதம்ன்றதுனால ஜாதக பரிவர்த்தனைகள்லாம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிறது அது வந்து நல்லது தான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வேலையில் நிமித்தம், வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் 5/4/2026 7/4/2026 வரலும் உண்டான நாட்கள். உங்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை போய் ஒரு தரம் வழிபட்டுட்டு வாங்கும். அங்கே போயிட்டு ஒரு மஞ்சள் கலர் ஆடை வந்து ஒரு ஷாலோ இல்லை துணி வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும். அது தவிர செம்பருத்தி, சிவப்பு கலர் செம்பருத்தி பூவில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.